ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நவதானிய கஞ்சி செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. என்னென்னு சொல்கிறேங்க. இது சிம்பிளாகவும் நம்ம செஞ்சுக்கலாங்க. இது வந்து பார்லி, இது சிகப்பு அவல், இது கம்பு, இது வந்து முழு பயிருங்க, பாசிப்பயிறு, ராகி, கொள்ளு, இது வந்து ஜவ்வரிசியில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பூவே வறுத்து வச்சுருக்கோங்க. இது எல்லாமே கால் கிலோங்க. நம்ம வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஜல்லடை வச்சுருக்கோம் பாருங்கள், சும்மா மாவு ஜல்லடை. அந்த ஜல்லடையில் போட்டு எப்போதுமே நான் வந்து ஜலிச்சிடுவேன். ஏன்னா மண் எதனா இருந்துச்சுனாலும் அது வந்துடும். அதனால் இல்லை பெரிய ஜல்லடை இருந்தாலும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சிட்டிங்கன்னா நம்ம அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் வந்துடும் உங்களுக்கு. இதை வந்து நான் வந்து எல்லாமே வறுத்து வச்சுருக்கேங்க. வறுத்து ஆற வச்சுருக்கேன். இது மிக்சிலையும் நம்ம வந்து அரைக்கலாம், இல்லை மாவில் மிஷினில் கொடுத்தா மாவு அரைச்சிக்கலாம். இதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து ஸ்வீட் கஞ்சியாக காய்ச்சிக்கலாம். ஸ்வீட் கஞ்சியாக காய்ச்சும்போதுக்காக தான் ஏலக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் கஞ்சி வேண்டாம் அப்படின்னாக்கா நம்ம உப்பு போட்டும் காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ கூட நல்லா தான் இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுனால செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இந்த பார்லியும் ஜவ்வரிசியும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அது கூட வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை வறுத்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ஓகே, செஞ்சு பாருங்கள். நான் செய்யும்போது வீடியோ எடுத்து போடுறேங்க. தேங்க்யூ.